ஹாப்பி உமன்ஸ் டே. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்றும் ஒரு வசனம். வெல்கம் டு வேர்ஸ் டைம். வேர்ஸ் டைமில் நம்ம பார்க்கலாம் 113 சங்கீதம் 7 வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆண்டவர் உலகத்தில் ஏழை மனிதர்களோடு தான் உலாவிக் கொண்டிருந்தார். ஏழைகளோடெல்லாம் அவருக்கு அன்பு. ஏழைகள், நோய் பயப்பட்டவர்கள் எல்லாரோடும் அவர் அன்பாக இருந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் குப்பையிலிருந்து உயர்த்துவேன், புழுதியிலிருந்து தூக்கி விடுவேன். புழுதியில் இருக்கப்பட்ட அனுபவம் என் வாழ்க்கையிலும் இருந்தது. நான் படித்து கொண்டிருந்தேன், ஆனால் சீக்கிரமாக டவுன் ஆகிவிட்டேன். படிப்பில் டவுன் ஆகிவிட்டேன். நான் ஆண்டவரோடு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தாவே, என்னுடைய மார்க் ஸ்கோர் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். +2 சொல்கிறேன். நான் அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு அதிசயமாக எபோவ் 8% மார்க் ஆண்டவர் எனக்கு தந்தார் +2. அது ஆண்டோடைய ஸ்லாக்கியம். நான் குப்பையில் இருந்தேன், பொழுதியிலிருந்து கர்த்தர் தூக்கி விட்டார். பொழுதிலிருந்து வளர நிந்திக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருந்தேன் அந்த நாட்களில் +2 படிக்கும் பொழுது. அப்பொழுது ஆண்டவர் அந்த குப்பையிலிருந்து ஆண்டவர் என்னை தூக்கிவிட்டார். நான் அழுது ஜெபித்தேன், கர்த்தாவே என்று நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை தான். அவர் +2 மார்க் எனக்கு ஸ்கோர் பண்ண வைத்தார். நான் கேசட் போட்டு பாட்டுகள் கேட்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, எனக்கு நான் கீழே விழுந்தப்பட்ட மடங்கடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், தூக்குவிட யாருமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிற வசனம் தான் ஏசாயா 40 லாஸ்ட் வசனம் இருக்குது. அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக்க பண்ணுகிறார், அந்த வசனம். ஆகவே அந்த பாடல்களை கேட்டு நான் மாற ஆரம்பித்தேன். பாடல்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவதை உணர முடிந்தது. தேவன் என்னை ஒரு நல்ல எல்லைக்குள் கொண்டு போகிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். நான் என் தோழி ஃப்ரெண்ட் இருந்தால் ராஜேஸ்வரி, அந்த மகளோடு பகிர்ந்து கொண்டேன். அவள் சொன்னால், ஊழியம்தான் ஜோனி உனக்குன்னு சொன்னாங்க, ஊழியம் செய்யும் மகளேன்னு சொன்னாங்க. இன்றும் அதை செய்து கொண்டிருக்கிறேன். வேறு வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணேன், ஆனால் ஒன்றும் வாய்க்கவில்லை. எவ்வளோ வேலைகளை முயற்சித்தேன், ஒன்றும் வாய்க்கவில்லை. காரணம் என்ன? என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஊழியம் செய்யுமா ஜோனின்னு சொன்னது தான். ஆகவே அவ்வாறாக செய்து வருகிறேன். அவர் தூக்கிவிட்டார் குப்பையில். யோசிப்பேன், ஆண்டவரே, குப்பையில் இருக்கிறேன், ஒன்றும் உதவாமல் இருக்கிறேன், ஒன்றும் செய்ய முடியாமல் தூக்கிவிட யாருமே இல்லை ஏசப்பான்னு இருக்கும் பொழுது ஏசப்பா என்னை தூக்கிவிட்ட நிலைமை தான் யோசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார். சிறியவளாக இருந்தேன், சிறிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன், ஆனால் அதிலிருந்து தூக்கிவிட்டார், குப்பையிலிருந்து உயர்த்தி விட்டார். இவ்வளோ நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஆகவே இந்த ஆட்களிலும் நான் ஜெபிப்போமாக, நம்ம வசனத்தை பிடிச்சோம் பண்ணுவோமாக. அவர் உலக வேலை தந்தால் போக வேண்டும், ஆனால் அது வரைக்கும் ஊழியம் செய்ய வேண்டும். அவருடைய பாதையால் நான் போகிறேன். அதில் ஆண்டவர் நடத்துகிறார். அவர் என்னை கை தூக்கி நடத்துகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 113:7. அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கிவிடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென், ஆமென்.